இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அயோத்தி ராமஜென்ம பூமியில் பிரம்மாண்ட ராமர் கோயில் கட்டப்பட்டு 2024 ஜனவரியில் திறக்கப்பட்டது. இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாலராமரை தரிசிக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் அயோத்திக்கு வருகின்றனர். பிரம்மாண்ட ராமர் கோயில் திறப்புக்கு பின் அயோத்தி மக்களின் வாழ்வாதாரம் பெருமளவு உயர்ந்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. இங்குள்ள சிறு வியாபாரிகளின் வருமானம் 5 மடங்கு உயர்ந்ததுடன் ஓட்டல் சுற்றுலாத்துறையும் அதீத வளர்ச்சி கண்டுள்ளது. வீடு நிலங்களின் மதிப்பும் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் அயோத்தியின் வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்றும் IIT லக்னோவை சேர்ந்த பேராசிரியர் வெங்கட ரமணையா தலைமையிலான ஆய்வுக்குழு சமர்ப்பித்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அயோத்தி மக்கள், வியாபாரிகள், ஓட்டல் அதிபர்கள், ரியல் எஸ்டேட் துறையினர் உட்பட பல்வேறு துறையினரிடம் ஆய்வுக்குழுவினர் கலந்துரையாடி சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: அயோத்தியில் பிரம்மாண்ட ராமர் கோயில் திறப்புக்கு முன் ஆண்டுக்கு சராசரியாக 1.7 லட்சம் பேர் மட்டுமே இங்கு வருகை புரிந்தனர். 2024 முதல் 6 மாதங்களில் மட்டும் இந்த எண்ணிக்கை 11 கோடியாக உயர்ந்துள்ளது. உள்ளூர் சிறு வியாபாரிகள் தினமும் 400 முதல் 500 ரூபாய் வருமானம் ஈட்டி வந்த நிலையில் கோயில் திறப்புக்கு பின் அவர்களின் தினசரி வருமானம் 2500 முதல் 3000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கோயில் அருகே உள்ள நிலத்தின் மதிப்பு 10 மடங்கு உயர்ந்துள்ளது. நகரின் பிற பகுதிகளில் நிலத்தின் விலை 40 முதல் 50% அதிகரித்துள்ளது. அயோத்தியில் மட்டும் 150க்கும் மேற்பட்ட புதிய ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள் புதிதாக துவங்கப்பட்டுள்ளன. ஆன்லைன் மூலம் அறைகள் முன்பதிவு செய்வது 400 மடங்கு அதிகரித்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் போக்குவரத்து, சுற்றுலா துறைகளில் 1.20 லட்சம் கோடி மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும். இதன் மூலம் அரசுக்கு 20,000 முதல் 24,000 கோடி ரூபாய் வரை வரி வருவாய் கிடைக்கும் என அந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.